Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முட்டை பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக ஒரு வணக்கிக்கலாம். நம்ம வணக்கிட்டு இப்போ ஒரு மிளகாவை நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி ஒரே ஒரு மிளகாய் மட்டும் காரத்துக்காக கிள்ளி சேர்த்துருக்கேன். வணக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். 3 முட்டையை உடச்சிருக்கேன். இப்போ உடச்ச முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம். நல்லா நம்ம வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா உப்பு மஞ்சள்தூள் எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோன்னா முட்டை பொரியல் ரெடி ஆகிடும். நம்ம ஊற்றிருக்க முட்டை சின்ன சின்ன பீஸாக வெந்து இதாக வரும். நல்லா நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ஓரத்தில் இப்படி பிடிச்சிருக்கு, அதெல்லாம் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா நம்ம கிண்டிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இது பேச்சுலர் கூட செஞ்சிடலாம், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது ரச சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாதத்துக்கும் ஒரு பக்காவான சைடிஷ் ரெசிபி தான். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.